Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல 1 year baby girlக்கான half shoulder smoked yoke princess ball gown உடைய cutting and stitching தான் பார்க்க போறோம். இந்த ஃப்ராக் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்க போகுது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். நெட் 4 meters, satin 2.5 meters, cotton lining 2 meters, can 2.5 meters, headband, fancy buttons, clip stones and zip. So baby measurement வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யோக்குடைய பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறது பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது யோக்குடைய லென்த் 8 inches வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் 4 inches. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 4 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 செஸ்ட் வந்து 5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாப்பா வந்து ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டே போதும். கொஞ்சம் சப்பியாக இருக்காங்கன்னா நீங்கள் பாடி அலவன்ஸ் 0.5 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா 1/4 வேஸ்ட் வந்து 5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 points-ஐயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது இங்கேருந்து 2.5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் வந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்குக்கான லென்த்து. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக தான் இருக்கும். ஸோ 2.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு யோக் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் யோக்குக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஸோ இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் யோக்குக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்பு வைப்போம், அதுக்காக ஜிப்புக்கு 1 inch எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 inch வந்து டாட்ஸுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை வந்து இதோடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து டாட்ஸ் தேவைப்படாது, பிகாஸ் யோக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மோக் பண்ண போகிறோம். ஸோ பேக்கில் மட்டும்தான் நம்ம பேக் டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி சாட்டின்லேயும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் மினியேச்சரில் காட்டிடுறேன். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 meters ஆஃப் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபோல்டிங்லேயே 2 meters எடுக்கிறீங்க அப்படின்னா ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 meters இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுடைய லென்த் 18 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெட்லையும் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ நெட்டில் வந்து 2 layers கட் பண்ணணும் அண்ட் சாட்டினில் 1 layer கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 layers வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாட்டினில் 1 layer கட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங்கில் 2 meters கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 4 meters ஆஃப் ஃபேப்ரிக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வித்து வந்து 20 inches எடுத்திருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 inches கிடைக்கும். இப்போ லென்த் வந்து 15 inches மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டம்ஸும் சேம் 20 inches மார்க் பண்ணியிருக்கேன். சேம் லைனிங்லேயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லைனிங்குடைய கட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெட் ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து பேர்ல்ஸ் பஞ்சிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து நீடில் அண்ட் த்ரெட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மோக்கிங் யோக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி A3 ஷீட் 2 வந்து ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒட்டியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 inch ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 1 inch ஸ்கொயர் பாக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் போட்டிருக்கா இல்லையா, அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் எத்தனை காலம்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுங்க. அண்ட் ரோஸ் வந்து 1 2 3 4 5 6 ரோஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் போட்டிருக்க அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்போது சாட்டின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த பேப்பரை வந்து போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் பெல்பின் வந்து போட்டிருக்கேன், அசையாமல் இருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட் எடுத்து அடியில் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 10 காலம்ஸ் அண்ட் 6 ரோஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 year பேபி கேர்ளுக்கான பாடி மெஷர்மெண்ட்டுக்கு போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி ஸ்மாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்னரில் நான் வந்து பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன் நீடில். அண்ட் அகெயின் பக்கத்துலேயே நீடில் வந்து குத்தி எடுக்கணும். அண்ட் இப்போது இந்த கார்னர், அதாவது அந்த ஸ்கொயர் பாக்ஸுடைய ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் நான் வந்து இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது இந்த கார்னரில் அண்ட் அகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம ஊசியை குத்தி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம புல் பண்ணணும். புல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி நாட் வந்து போடணும். அதுக்கப்புறம் அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த 2 petals வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போது இதையும் வந்து நம்ம நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நீடில் வந்து அடியில் குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் ஃப்ளவர் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடியில் குத்துன நீடில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்கொயர் பாக்ஸுடைய கார்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து லாக் ஸ்டிச்சு. ஓகே, லாக் பண்ணியாச்சு. அடுத்து கார்னரில் வந்து நீடில் வந்து குத்தி எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இன்னொரு கார்னர் அண்ட் அகெயின் இன்னொரு கார்னர். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம வந்து நீடில் வந்து குத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை புல் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி 2 பெட்டலாக வந்து பிடிச்சிக்கோங்க. நடுவில் வந்து நாட் போடுங்க. அண்ட் அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த 2 பெட்டல் பிடிச்சிக்கோங்க. நடுவில் நாட் போடுங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே நம்ம ஸ்மாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்கிறேன். வேறு பாடி லைனுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் எத்தனை பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா 1 year பேபி கேர்ள். ஸோ 20 inches செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 20 inchesன்றதுனால நான் வந்து 10 cross பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ நடுவில் இருக்கிற எம்டி பாக்ஸஸ் வந்து நான் கவுண்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து கணக்கில் இல்லை அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் அதோடு சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 20 பாக்ஸஸ் வரும். ஸோ 20 inches செஸ்ட்டு 20 பாக்ஸஸ் வந்துடும் காலம் வைஸ். இப்போது லென்த் வந்து பார்க்கலாம். லென்த் ஒன்றும் கிடையாது. 8 inches லென்த் அப்படின்னா நீங்கள் 6 cross பாக்ஸஸ் எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி 10 inches யோக் லென்த் அப்படின்னா 8 inches வந்து கிராஸ் பாக்ஸஸ் 8 cross பாக்ஸஸ் எடுக்கணும். 8 inchesல 8 cross பாக்ஸஸ். ஓகேங்களா, லென்த்து மட்டும் இந்த மாதிரி மாறும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து 6 inches அண்ட் வித் வந்து 2 inches எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 inch வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சைடில் ஒரு 1/4 inch ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாப்புடைய வித்து வந்து 0.5 inches தான் இருக்கும். ஸோ இதை நீட்டாக வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 31 inches லென்த் அண்ட் 5 inches வித்துக்கு ஒரு
ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கர்வ் லைன் வந்து டயக்னல் லைன் ட்ரா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் வந்து 2.5 இன்ச்சஸ்க்கு லென்த் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டயக்னல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே டயக்னல் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணோன்னா போ ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்குடைய மிட் பாயிண்டில் இருந்து போத் சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து வச்சு நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்மாக் யோக் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்மாக் யோக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. அதாவது ஆர்ம் ஹோலில் மேலே வந்து நெக் லைனு இங்கே மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ தைச்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம டேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நாட்சஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நீட்டாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர்ஸில் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்கு நீங்கள் சிசர் வச்சு கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் பீஸோடைய கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ பாப்பாவோட ஷோல்டர் ரவுண்ட் வந்து 24 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 24 டிவைடட் பை 8 பீசஸாக எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ 8 பீசஸ்ன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மிடில். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுவோம், அதனால் அந்த ஓப்பன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மிடில் பீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ், இது 3, இது 3 அண்ட் எல்லாமே 3 இன்ச்சஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது +1 வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எங்கெங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணுறேன் அண்ட் இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பேக் சைடு +1 அண்ட் பேக் சைடும் இந்த +1 ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த 2 இடத்துல அண்ட் பேக் சைடு இந்த 2 இடத்துல மட்டும் +1 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னா 4 இன்ச்சஸ் இருக்கும் ஒவ்வொரு பீஸும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெட்டு ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வைஸு சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ 15 இன்ச்சஸ் வந்து லென்த்து வைஸு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நெட்டு ஃபேப்ரிக் வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பேப்பரில் மார்க் பண்ண அந்த மெஷர்மெண்ட்டில் லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து நீடிலில் வந்து த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த லைனுக்கு மேலேயே நான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற லைனுடைய மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பரில் உங்களுக்கு எழுதி காமிச்சேன் இல்லையா, 3+1 இன்ச்சு, அப்புறம் 3 +1 3+1 3 3+1. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப் விட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த பேப்பர் வச்சு நீங்கள் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிப்பு சைடு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கார்னர் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை புல் பண்ணிக்கலாம். ஸோ இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தீங்க அப்படின்னா நூல் வந்து அறுந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நீங்கள் இழுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாகவும் பிடிச்சிக்கோங்க.
ஸோ ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து சுற்ற போகிறோம். 3 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் நீங்கள், அதாவது அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை சுற்றிக்கலாம். 3 to 5 டைம்ஸே வந்து இன்ஆஃப் தான். ஸோ அது நல்லா டைட்டாக சுற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற எல்லா லென்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் இந்த மாதிரி க்யூட்டான கேண்டி ஷேப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு ஓகேங்களா, அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 2 பீஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு மொத்தம் 8 பீசஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த ஷோல்டர் பீஸில். நெக்ஸ்ட்டு பேக் சாட்டின் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் 2 inches மார்க் பண்ணோம் இல்லையா ஷோல்டர் பீஸை, ஷோல்டர் ஸ்டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. பட் அந்த ஜிப்புடைய அலவன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து தான் 2 inches வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இதை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது தான். ஸோ ஷோல்டர் பீஸோட மிட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பேக் சைடு ஷோல்டர் பீஸோடைய எண்டிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெல் பின்ஸ் போட்டுக்கலாம், ஸோ தட் இது மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ பெல் பின்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் எப்படி அட்டாச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை வந்து இந்த டைரெக்ஷனில் நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பெல் பின்ஸ் போட்டுக்கிறேன். ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒய் பிகாஸ் நம்ம அந்த எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பல்ஜாக இருக்கும். ஸோ அதனால் மிஷினில் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊசியும் உடையாமல் இருக்கும். ஸோ அந்த பல்ஜான இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஸோ சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஜிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் பீஸை பின்னாடி எடுத்துக்கிறேன். ஒய் பிகாஸ் பேக் சைடு வந்து நம்ம இன்னும் லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணல. இப்போது ஃப்ரண்ட்டும் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இது கம்ப்ளீட் பண்ண. நெக்ஸ்ட் பேக் லைனிங் எடுத்துக்கிறேன் அண்ட் பேக் சாட்டின் மேலே வச்சு ஆர்ம் ஹோல், மேலே நெக்லைனு, அப்புறம் ஜிப்பு. ஸோ இந்த 3 சைடும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீட்டாக டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷோல்டர் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுடைய மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பீஸோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து நீடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து மிஷினில் ஸ்டிச் போடணும், ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் மிஷின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நீடில் யூஸ் பண்ணி இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடியில் இருக்க த்ரெட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப்புக்கு பக்கத்தில் வர மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதுவும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி பேக் சைடு, ஸோ பேக் சைடு ஷோல்டர் பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போ எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண போ எடுத்துக்கலாம். ஸோ போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கீழே யோக்கோடைய கார்னர் கீழே வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸை விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம போ வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீம் வந்து போடலாம். சைட் சீம் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1.5 inches. ஸோ சைட் சீம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஒரு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட்ஸோடைய லென்த்து 3 inches அண்ட் வித் வந்து 0.5 inches மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து டாட்ஸ் வந்து மார்க் பண்ணி தைச்சி முடிச்சுக்கலாம். ஸோ டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது யோக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் போர்ஷன் பார்க்கலாம். ஸோ நெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 layers வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் வந்து நம்ம மிஷினில் ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து நம்ம சுருக்க போகிறோம். ஸோ மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டிங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்ட்ரிங் பண்ண முடியாது, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸ் வர மாதிரி மிஷினில் வந்து ஸ்டிச்சோடைய லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் போடணும். ஸோ நான் வேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ சாட்டின் ஃபேப்ரிக் பண்ண மாதிரி நெட் ஃபேப்ரிக்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் வச்சாலே போதும். ஸோ கீழே கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கன்சீல் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீம் லைனே வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது அந்த ஜாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா லைனு, இடுப்பில் வந்து ஜாயின் பண்ணுற அந்த லைன் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ நம்ம வந்து கன்சீல் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் நெட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் நெட் ஃபேப்ரிக்கு. இதை வந்து நம்ம ரைட் சைடு ஒன்றா வச்சு நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் நெட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் ஆஃப் நெட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் லேயர் ஆஃப் நெட்டும் வந்து நம்ம நீட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம வந்து வேஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு நம்ம ஜாயின் பண்ண மாதிரி சாட்டினும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஒவ்வொரு லேயரும் ஆட் பண்ணும்போது நம்ம வேஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஸோ மிஷினில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீடில் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ சாட்டினும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறது கேன் தான்.
ஸோ கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹோல்ஸ் இருக்கிற அடல்ட் கேன். ஸோ இது வந்து லென்த் வந்து 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்டு கீழே பாட்டம் ப்ராட்னஸ் வந்து 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. சைட் கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் லைனிங் வச்சு நான் வந்து அதை பவுண்டிங் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பாப்பா வியர் பண்ணும்போது அது வந்து குத்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி கேன் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா அந்த கேனை. ஸோ நான் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதுவுமே வந்து டபுள் லேயர் வந்து எடுத்திருக்கேன் கேன். இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட்ஸ் தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட்டோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch வர மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாக்ஸ் ப்ளீட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ரஃபிள்ஸோடைய லென்த்து வந்து 8 inches தான். பட் வித்து வந்து பார்த்திங்கன்னா ஜெனரஸாக எடுத்துக்கோங்க. தாராளமாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எத்தனை லேயர் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் கீழே வந்து நம்மளுக்கு அந்த பஃபினஸும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த கேன் ரஃபிள்ஸை வந்து இந்த கேனில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த ரஃபிள்ஸோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அடியில் இருக்கிற கேனுக்கு நம்ம செட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து டபுள் லேயர் வந்து கேன் ரஃபிள்ஸ் வந்து மேலே தைச்சிருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்னதாக ப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம் நம்மளுடைய பாப்பா வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதையும் கொண்டு போய் நம்ம வந்து இந்த ஃப்ராக்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் வந்து பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக வந்து ரைட் சைடு வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். ஊசியில் த்ரெட் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு ஸ்மோக்கிங் ஃப்ளவருக்கு நடுவுலையும் நான் வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்மோக்கிங் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுலையும் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேன்சி பட்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேன்சி பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாட் க்ளூ கன் வச்சு தான் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷோல்டர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு ஷோல்டர் பீஸோடைய மிடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபேன்சி பட்டன் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஃபேன்சி பட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். வித் வந்து 10 inches அண்ட் லென்த் வந்து 2.5 inches எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 fold 2 fold அண்ட் 3 folds வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பெட்டல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெட்டல் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண இந்த பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சால்ட்ரிங் வந்து ஆன் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து கட் பண்ண மாதிரி செகண்ட் லைனும் வந்து அப்படியே கண்டினியூஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் தான் கட் பண்ணியிருக்கேன், சைடில் கட் பண்ணலை. ஸோ அகெயின் இன்னொரு டைம் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கார்னரில் வந்து கட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வித்து வைஸே வந்து 45 இன்ச்சஸ் கிடச்சிருக்கும். நம்ம வந்து 15 இன்ச்சஸ் வித்து இருக்கிற பேப்பர் தான் யூஸ் பண்ணோம். பட் அது கண்டினியூஸாக 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு 45 இன்ச்சஸ் வரைக்கும் கிடச்சிருக்கும் வித்து. ஸோ நான் கட் பண்ண பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ அது பொறுமையாகவே வந்து எடுங்க. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் வித்துக்கு வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து சால்ட்ரிங் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெனரஸாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 20 to 30 இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வித் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் இருந்தாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங்கில் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ண இந்த பெட்டல் ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ நீடில் வந்து த்ரெட் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்னரில் போட்டேன். இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் இந்த மாதிரி சின்னதாக ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே போகிறேன். ஸோ கார்னர் வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போது இதை வந்து புல் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து புல் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரொட்டேட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி லாக் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து லைட்டாக அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேன்சி பட்டன் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹெட் பேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 1 இன்ச் ரிப்பன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்னரில் வந்து க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேனோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அடுத்த ரொட்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போர்ஷனுடைய ஹாஃப்லேருந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் அது பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆல்சோ இது வந்து கொஞ்சம் டைட்டாகவும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும், லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எண்ட் வந்தாச்சு. இப்போ அகெயின் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இது ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண ஃப்ளவர் வந்து இதில் எப்படி ஒட்டுறது பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஹெட் பேண்டுடைய மிடிலுக்கு பக்கத்தில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வந்து டைட்டாக நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். ஸோ ஹெட் பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோடைய எண்ட் வந்தாச்சு. இந்த டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.